ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 எடுத்துக்காட்டு 5 பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க. 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீச்சிறு மடங்கு கேட்குறாங்க. சிவமா வகுத்தல் முறையை பயன்படுத்துகிறேன். என்ன முறையை பயன்படுத்த போகிறேன்? வகுத்தல் முறை. நூற்றி 56 124. முதல்ல இது ரெண்டும் சின்ன நம்பரில் தொடங்கி பெரிய நம்பர் வரைக்கும் வகுத்துட்டே போடும். ரெண்டுமே ரெட்டப்படை என்ன இருக்கனால 2 போடுவோம். 7 2 14 மிச்சம் 1, 16 8 2 16 மனசுக்குள்ளே வகுத்துக்கிறணும். 6 2 12 2 4. ஓகே, திரும்ப ரெட்டப்படையாக இருக்குது 2 அளவு. 32 6 52 18 32 6 2 2. திரும்ப இது எதில்? இது வேற நம்பர், இது வேற நம்பர். ஸோ இது முதல்ல எதில் வகுப்படும் அப்படின்னா 13ல் வகுப்படும். அதை வகுத்துக்கிறோம். 3 13 39. இது வகுப்படாது, இது அப்படியே இறக்கிறோம். ஓகே, திரும்ப 3 இருக்கனால 3ஆல் வகுத்துறோம். 1 3 3, இது 31. அகெயின் 31ஆல் வகுத்துறோம். இப்படி தொடர்ந்து வகுத்துக்கிட்டே போய் லாஸ்ட்ல 1 1ன்னு முடிகிற அளவுக்கு நம்ம போட்டுறோம். இது எல்லாமே அப்படியே எடுத்து பெருக்கிறது தான் மீச்சீமா. அப்போ மீச்சீமா ஈக்குவல் டு பகா காரணிகளின் பெருக்கற்பலன். என்ன எழுதணும்? பகா காரணிகளின் பெருக்கற்பலன். இதெல்லாம் பகா காரணி. அதுக்குள்ள 2 × 2 × 13 × 3 × 31. ஓகே, பெருக்கி போட்டுற வேண்டியது. 2 4, சின்னதை புள்ள எடுத்து பெருக்கி 4 3 12 13ஆல் முதல்ல பெருக்கிடுவோம். 156. ஓகே, இது பெருக்கியாச்சு, இது பெருக்கியாச்சு. அடுத்து 31ஆல் அதை பெருக்கணும். அப்போ இதனுடைய மீச்சிறு பொது மடங்கு அப்படிங்கல 4836 தான் ரெண்டுக்கும் பொதுவான மடங்காக இருக்கும். எதுக்கு? 154க்கும் 156க்கும் 124க்கும் மடங்காக எழுதிக்கிட்டே போனோம்னா 4836ங்கிற நம்பர் தான் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய மடங்கு. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே எழுதிக்கிட்டே போக முடியாது. அதுக்காக இந்த முறையை நம்ம பயன்படுத்தணும். எந்த முறை? ரெண்டுக்கும் உரிய பகா காரணிகளை கண்டுபிடிச்சு பெருக்கி போட்டுருவோம். ஓகே, ஸோ 156, 124 மீச்சீமா 4836. ஓகே.